ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக போட்டுடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு கூட போட்டுக்கோங்க. இந்த பருப்பு கூட வேறு எதுவும் போட வேணாம். 3 விசில் விசில் செட்டில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதும் ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே நமக்கு வதங்கட்டும். நீங்கள் அப்படியே முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் சாப்பிடும் பொழுது. இப்போது நம்ம அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த காய் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, அதே மாதிரி இருக்கிற எல்லா காயிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போட்டு வச்சாலும் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து டபுள் மடங்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக வறுத்தரைச்ச சீரகத்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ரொம்பவே சிம்மில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி அடி பிடிக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக செய்யுங்க. அடுத்ததாக நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா பிரட்டிடுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது பச்சை கத்திரிக்காய். அது டக்குன்னு வெந்துடும். அதனால் இந்த காயும் கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா நான் கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்க போகிறேன். கத்திரிக்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த மசாலாவில் நல்லா எல்லா காயுமே பிரண்டு வரட்டும். அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 ml-லேருந்து 150 ml இருக்கும். சேர்த்துட்டு நம்ம லைட்டாக அப்படியே பிரட்டி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காயும் 3/4 பதத்துக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு குட்டி எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம். கூடவே நம்ம இப்போ புளி சேர்க்குறோம். புளி ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. புளியை கவனமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு விசிலெல்லாம் செட்டில் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு கூட பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு புளி அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணி நமக்கு கொடுத்துரும். பாருங்கள், லைட்டாக அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நம்ம அந்த குக்கரை கழுவிட்டு குக்கரை அலசி நல்ல தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நம்ம காய் வதங்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே சாம்பார் நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். மூடியை ஒரு 3/4 அளவுக்கு மூடி வைங்க. ஃபுல்லாக மூடினோம் அப்படின்னா அந்த நுரெல்லாம் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடி வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், நல்லா நுரக்கட்டி கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான
சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சாப்பாடு, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.